இந்தியாவில் கிரிக்கெட்டே நடக்கலைனாலும் நீங்களும் நாளாக ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. 10 நாளாகவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ டே பை டே இல்லைனாலும் 2 நாளுக்கு ஒன்ஸோ இல்லைனா பேக் டு பேக் 2 நாள் அதுக்கப்புறம் ஒரு நாளோ அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பங்களாதேஷ் வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தானில் ஒரு டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் தொடர் தோல்வியில் ஹோமில் சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரெண்ட் மெக்கலம் அவரை இப்போ இங்கிலாண்டோட ஒயிட் பாலுக்கும் சேர்த்து கோச்சாக ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஜோ ரூட் பற்றி பேச போகிறோம், ஃபேப் ஃபோரை பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயம் பேச போகிறோம். நிறைய விஷயத்தை நான் பேசும்பொழுது நீங்களும் கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க. அண்ட் பாகிஸ்தானோட தோல்வியை பற்றி நான் நிறையக்கு பேசலான்னு இருக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இதே ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் தோக்கும் பொழுதும் அண்ட் பங்களாதேஷ் ஜெயிக்கும் போதும் நான் பேசின சில பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும். பட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவும் பாருங்கள், நிறைய விஷயம் பேச போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள். அண்ட் பாகிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பங்களாதேஷ் ஜெயிச்சுட்டு நேராக எங்கே வர போகிறாங்க? இந்தியாவுக்கு சென்னை சேப்பாக்கு தான் வர போகிறாங்க. செப்டம்பர் 19 முதல் டெஸ்ட் மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கேன். பேசுவோம் நிறையாவுக்கு. ஜெய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோ 2 நாள் கழித்து வருது அப்படின்னா, ஏன்னா லேட்டு தான், அவங்க முன்னாடியே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ லேட்டு தான். ஏன்னா ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை நான் பார்த்துட்டு இந்த வீடியோ பண்ணலான்னு தான் நான் முடிவு பண்ணேன். இது முடிவு பண்ணது 3ஆவது நாள்லாம் கிடையாது, 4ஆவது நாள் தான் ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணேன். நான் நினச்சேன் சரி பொறுமையாக இருப்போம். பட் பொறுமையாக இருப்போன்னா பாகிஸ்தான் பக்கம் சாதகமாக வர மாதிரி இருந்தது டே 3. ஆனால் 26-6 ஒரு பக்கம் லிட்டன் டாஸ் அடித்தாலும் லீடிங்கிறது பாகிஸ்தான் பக்கம் தான் இருந்துச்சு. ஸோ தடுமாறி போனாலும், ஏன்னா அன்றைக்கே ஒரு மாதிரி 2 விக்கெட் விழுந்துச்சு. பட் டே 4 ஒரு மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு இந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகலாம், இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் டே 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் டஃப் கொடுத்தாங்க. 116க்கு 6 விக்கெட் எடுத்தாங்க. சரி, இதை பார்க்கும்பொழுது ஓகே, நான் 5ஆவது நாள் வரைக்கும் 5ஆவது நாள் மேட்ச் போகும், ஏன்னா நான் 4ஆவது நாளே முடியும்னு நினச்சேன். ஆனால் 5ஆவது நாள் மேட்ச் போகுது. 5ஆவது நாள் மேட்ச் போகும்பொழுது இதில் பாகிஸ்தான் ஒரு வேளை நல்லா ஃபைட் பண்ணி டார்கெட் 180 ஒரு 170-90 வச்சாலும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பங்களாதேஷுக்கும் வாய்ப்பு இருக்குது, பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன். பட் பங்களாதேஷ் ஜெயித்தாங்க. லேட்டாக பண்ணுறதுலேயும் வந்து ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸோட ரிசல்ட், எனக்கு ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இந்த ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டு தாங்கிறத தாண்டி பாகிஸ்தானுக்கு என்ன ஆச்சு, பாபர் அசமுக்கு என்ன ஆச்சு, பங்களாதேஷுக்கு என்னங்க ஆச்சு, அது என்ன ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறதுலே இருக்கக்கூடிய வித்தியாசங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில். மற்ற விஷயங்களை கொஞ்சம் குட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க போது லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பற்றி கொஞ்சம் லைட்டாக பேச தான் போகிறோம். பட் இந்த ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தான் எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பங்களாதேஷ் எப்படி ஜெயிச்சாங்கிறது நான் பின்னாடி வரேன். அது வந்து பின்னாடி பேசினா தான் அது வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஸோ பாகிஸ்தான் எப்படி தோத்தாங்க, அதாவது இந்த செகண்ட் ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒன்று பார்க்க முடியுது. என்னென்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்போது கேப்டன் ஷான் மசூதும் ஷஹீன் ஷா அஃப்ரிடியும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அடிச்சுக்கிட்டாங்க, ரிஸ்வான் போயிட்டு தடுத்தார் அப்படின்னா செய்தி கேள்விப்பட முடியும் பொழுது, ஒரு பக்கம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அப்போது டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து 12 பேர் கொண்ட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஷஹீன் ஷா அஃப்ரிடியோட நேம் கிடையாது, நசீம் ஷாவோட நேம் கிடையாது. இதை பற்றி கோச் கில்லஸ்பி சொல்லும் பொழுது நாங்கள் வந்து ஷஹீன் ஷா அஃப்ரிடியை வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணிட்டோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம், அவரோட ஸ்பீடு பற்றி நாங்கள் ஒரு இது பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. பட் ஃபேன்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்படியுமே கனெக்ஷன்ஸ் ஒன்று போடுவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமில் சண்டை நடந்திருக்குது, ஆல்ரெடி ஷஹீன் ஷா அஃப்ரிடிக்கும் பாபர் அசமுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்போயும் ரிஸ்வான் தான் வந்து தடுத்து விட்டார், இப்போயும் ரிஸ்வான் தான் வந்து தடுத்து விட்டாரு. ஸோ இப்போது செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இவர் கிடையாது. ஸோ அப்போ என்னமோ இருக்குன்னு ஃபேன்ஸ் கோலம் போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படிலாம் கோலம் போடவும் மாட்டேன். ஆனால் இந்த டெஸ்ட் மேட்சோட விக்ட்ரி தோல்வியை வந்து தீர்மானித்தது எனக்கு என்னமோ ஆஃப் ஃபீல்டு ஆன் ஃபீல்டு விஷயங்களுக்கு அதிக பங்கு இருக்குது. எப்படி ஆன் ஃபீல்டில் வந்து ஒரு பக்கம் சொல்லலாம் மெஹதி ஹசன் மிராஸையும் லிட்டன் தாஸையும் அடிக்க விட்டதுனால அப்படின்னு சொல்கிற மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் ஷஹீன் ஷா அஃப்ரிடியும் நசீம் ஷா இல்லாததுமே ஒரு தோல்விக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் ஆன் ஃபீல்டு ஆஃப் ஃபீல்டு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. நசீம் ஷா அதில் ஷஹீன் ஷா அஃப்ரிடி யாராவது ஒருத்தவங்க இருந்தது இருக்கணும். நசீம் ஷா
கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாருங்கும் பொழுது அவருக்கு ஏன் பிரேக் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அவர் ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷஹீன் ஷா அஃப்ரிடி இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை மட்டும் ஆடிட்டு அவருக்கு பிரேக் விட்டுருந்துருக்கலாம். சரி, அவர் இல்லைனாலும் நசீம் ஷா ஆடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இது ஆஃப் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில பல முடிவுகள்னால தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு என்ன தான் ஆச்சு, பாபர் அசமுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதுல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோலியை வந்து ட்ராப் பண்ணணும், கோலியை டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லும் பொழுது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாபர் அசம் விஷயத்துலேயும் சொல்லுவேன். பாபர் அசமுக்கு ஆமாம் லாஸ்ட்டு 16 இன்னிங்ஸாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக, ஆமாம் கரெக்டாக 2 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசம்கிட்டேருந்து ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் வரல. நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக கடைசியாக அந்த மே மாதம் ஐபிஎல் டைமில் நடந்த ஒரு மேட்ச்சில் வந்து 161 அடிப்பார் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாபர் அசம் கிளாஸ் ஆடிட்டு இருப்பார். ஆஸ்திரேலியா கூட வந்து சேஸ் பண்ணும்போது 190 94 சம்திங் அடிப்பார். திரும்பி இங்கிலாந்து கூட ஒரு 100 அடிப்பார். அதுக்கு முன்னாடி காலில் வந்து ஒரு 100 அடிப்பார். ஸோ அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துக்கும்போது லாஸ்ட் 16 இன்னிங்ஸ் வரல. பாபர் அசம் ஆனால் இது மாதிரி எலகண்ட்டாக இருக்கும் அவரோட கவர் டிரைவ். சீரியஸ்லி கோலியோட நீங்கள் கவர் டிரைவ் ரசிக்கிற மாதிரி எனக்கு இவரோட கவர் டிரைவை நான் ரசிப்பேன். பட் அந்த பாபர் அசமை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ பாபர் அசம் சறுக்கும் பொழுது இந்த பக்கம் மற்றவங்க எப்படி ஆடுறாங்க, ஏன் நான் மற்றவங்களையும் சொல்கிறேன்னா 2021 அப்புறம் கோலி டெஸ்ட்டில் சரியாக ஆடலை. உண்மை தான். அகமதாபாத்தில் ஒரு 100 அடித்தார், அவ்வளோதான். அப்புறம் ஓவரில் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து ஒரு 50 அடித்தார், அவ்வளோதான். மற்றபடி டெஸ்ட்டில் வந்து விராட் கோலி சரியாக ஆடலை. பட் விராட் கோலி சரியாக ஆடலைனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை சரி பண்ணுறது மாதிரி ஒரு ரோஹித் சர்மா ஆடிடுவார், ஒரு ஜெய்ஸ்வால் ஆடிடுவார், ஒரு நாள் சுப்மன் கில் ஆடிடுவார், கேஎல் ராகுல் ஆடிடுவார். எல்லாரும் சேர்ந்து ஆடுறது ஒரு பக்கம்னா பவுலர்ஸுகள் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணிடுவாங்க. இருக்கக்கூடிய ஸ்கோரை இவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு நல்ல ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி இவங்க கிட்ட கொடுப்பாங்க, ஓரளவு அந்த ஸ்கோர் அடிச்சிருவாங்க. பட் அந்த பக்கம் அந்த சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கோலி சுற்றி டீம் இருக்கும், பாபர் அசமை சுற்றி டீம் இருக்கும். ஆனால் அந்த டீம் நல்லா விளையாடுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாபர் அசமை மிஸ் பண்ணுறேன். பாபர் அசமுக்கிட்ட இருந்து அந்த கவர் டிரைவ் இல்லாத கிட்டத்தட்ட 100 பால்கள் இல்லாத ஒரு இன்னிங்ஸ். ஸோ லாஸ்ட்டு அந்த 2022 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசம் 100 பால் வரைக்கும் ஸ்டே பண்ணவே இல்லை. அதிகபட்சமாக ஏதோ 90 பால் என்னமோ ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. 50யும் கிடையாது, 41 45 தான் அதிகபட்சம் அடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறது கேட்கும்பொழுது எப்பா இவர் வந்து ஃபேப் 4ல் அவர் வைக்கணும்ப்பா, ஃபேப் 5 வைங்கப்பான்னு சொன்ன ஒரு ஆளாக இப்படி ஆடுறாருங்கிற மாதிரி இப்போ இருக்குது. பாபர் அசமோட பேட்டிங்கிறது அப்படி இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது. மேலே இருந்தார் அப்படியே இப்போ கீழே எப்படி இப்போ +10 இருந்தார், இப்போ -10 இருக்கிறார் பாபர் அசமோட கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டில். அப்படிங்கும்பொழுது சவுத் சைக்கிள் எப்போ கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஆனார். ரிஸ்வான் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக கல்லேயில் பெஞ்ச் பண்ணி சர்ஃப்ராஸ் அகமது ஆட வச்சாங்க, எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்குது. இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மசூத் ஆடுறாரு, பட் இன்கன்சிஸ்டன்சி இந்த சீரீஸில் இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நியூ கம்மராக எடுத்துகிட்டு வர அயூபும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். ஸோ சுற்றி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. அண்ட் நான் சொல்லிக்க டீம் ஆர்கனைஸ்டாக ஆடினாங்களா, அவங்களோட ஃபஹீம் அஷ்ரஃப்லாம் எங்கே, ஷதாப் கான் ஏன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது கிடையாது. ஒரு பக்கம் ஷஹீன் ஷா அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா, ஷதாப் கான் இல்லை ஃபஹீம் அஷ்ரஃப், மேலே இருக்கக்கூடிய அவங்களோட பேட்டர்ஸ் 6 பேர் எல்லாரும் சேர்ந்து வேர்ல்டு கப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு டீமை நீங்கள் டெஸ்ட்டில் பார்த்துருக்கீங்களான்னா இல்லை இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆடினா தானே, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடி இந்த ரிசல்ட்டை வந்ததுன்னா ஓகே, அப்போது ஒரு நியாயம் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆஃப் ஃபீல்டு விஷயங்கள் இவங்களோட தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கில்லஸ்பியை கூப்பிட்டு வந்தாலும் சரி தான், கேரகஸ்டனை கூப்பிட்டு வந்தாலும் சரி தான், நீங்கள் மிஸ்பாவுல்கா கூப்பிட்டு வந்தாலும் சரி தான். ஸோ டீம் அமையலைன்னா, ரைட் காம்பினேஷன் அமையலைன்னா எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பாபர் அசம் மட்டும் பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. தென் மேட்சுக்குள்ளே வந்துடுறேன். ஏன்னா மேட்சை பற்றி நான் இது வரைக்கும் இன்னும் பேசவும் கிடையாது. மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, லிட்டன் தாஸை அடிக்க விட்டது தான் தப்புன்னு. இங்கே பாருங்கள், லிட்டன் தாஸை அடிக்க விட்டது தப்புங்கிறத தாண்டி லிட்டன் தாஸ் மெஹதி ஹசன் மிராஸ் பார்ட்னர்ஷிப், அதுக்கு முன்னாடி முஷ்ஃபிகுர் ரஹீம் மெஹதி ஹசன் பார்ட்னர்ஷிப், இதே ராவல்பிண்டி டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இது தப்பு தான் பண்ணாங்க. ஷான் மசூத் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்லேருந்து இன்னும் அந்த தப்பையும் கற்றுக்கவே இல்லை, அதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடந்த 2-3 வருஷங்களாக இல்லை 4 வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடிடுவாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்க்கும்பொழுது அவங்கள பேட்டர்ஸ்கிட்ட யார்ட்டையும் கான்ட்ரிபியூஷன் இருக்காது. பாபர் அசம் நல்லா ஆடிடுவாரே தவிர மற்றபடி எனக்கு தெரியும் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக யாரும் ஆன மாதிரி நான் பார்க்கல. பட் இதில் ஆகா அலி சல்மான், ரிஸ்வான் ஓரளவு டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. பட் ரிஸ்வான் வந்து அவரை பெஞ்ச் பண்ணாலும் அவர் உள்ளே வரும்பொழுது அவரோட கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் கொடுத்துட்றாரு, நல்லா ப்ளே பண்ணுறாரு. பட் மெஹதி ஹசன் மிராஸ், லிட்டன் தாஸ்
அந்த பக்கம் மெஹதி ஹசன் மிராஸ், முஷ்ஃபிக் ரஹீம். ஸோ இந்த 2 பார்ட்னர்ஷிப்பும் இந்த மேட்ச்சை இந்த 2 டெஸ்ட் மேட்ச்லையும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினா நான் பார்க்குறேன். அடுத்து திரும்பவும் நான் பாயிண்ட்டுக்கு வரும்போது எனக்கு என்னவோ பேட்டர்ஸுக்கு மேலே பாயிண்ட்டு தான் திரும்ப எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா, பிச்சை பற்றி பேசணும். மிஸ்பாவுக்கு கேப்டன்சிலேருந்து, மிஸ்பாவுக்கு கோச்சாக வந்ததுலேருந்து, பாபர் அஸம் கேப்டன் ஆனதுலேருந்து, ஸோ பிச்சு எப்படி இருந்துச்சு, பிச்சு எப்படி கொடுத்தாங்க, எப்படி ரெடி பண்ணுறாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நசீம் ஷா போன மேட்ச்சில் பிச்சை பற்றி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுருந்தார். பட் இந்த மேட்ச்சில் அவர் கிடையாது. இந்த பிச்சில் இந்த மேட்ச்சில் ஒரு ஷைன் ஷாஃபி நசீம் ஷா ஆடி இருந்தாங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது வேறு. 5வது நாள் ஸோ எனக்கு என்னமோ வெயில் கொஞ்சம் அடிக்கும் பொழுது மட்டும் தான் கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்லா இருந்தது. மற்றபடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல் நாள் மேட்ச்சில் மழை, பிச்சு ஃபுல்லாக மூடி வச்சுருந்தாங்க. 3rd டேலாம் வந்து 4th டேலாம் ஒரு மாதிரி நல்லா பால் பிச்சில் உயிர் இருந்துச்சு, பவுன்ஸ் இருந்துச்சு, பவுன்ஸ் இருந்தது. பட் 5th டே மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பங்களாதேஷ் ரொம்ப நிதானமாக ஆடினாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிச்சில் பாகிஸ்தானோட ரிசல்ட், பேட்டர்ஸோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து ஹோமில் நல்லா ஆடிடுவாங்க. பட் ஒரு மாதிரி ஓவர்சீஸ்னு போகும்போது, ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போகும்பொழுதோ அங்கே போகும்பொழுது இவங்களோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். அதாவது அதில் பாதாளத்தில் அவங்க ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே 200 அடிப்பாங்க ராவல் பண்ணிடுவோம்ல. பட் அவங்க ஓவர்சீஸ் போகும்பொழுது வராது. இப்போது இந்த மாதிரியான பிச்சில் அவங்க இப்படி ஆடுறாங்க. எனக்கு இப்போ இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்கோர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகும்பொழுதோ, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகும்பொழுதோ, வெஸ்ட் இண்டீஸுக்கு போகும்பொழுதோ வருமோன்னு எனக்கு தோணுது. ஸோ டெஃபினட்டாக பேட்டிங்கில் ஓட்டலை, பேட்டிங்கே இல்லை. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இது பாகிஸ்தான் சைட்லேருந்து. நியூசிலாண்டுக்கிட்ட ஜெயிக்கவே இல்லை ஹோமில். ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு மேட்ச் தோற்றுட்டாங்க, இங்கிலாண்டோட 3 மேட்ச் தோற்றாங்க, பங்களாதேஷ்ட 2 மேட்ச் தோற்றாங்க. ஷான் மசூதோட கேப்டன்ஸில் தொடர்ந்து 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. கில்லஸ்பியை ரெட் பால்க்கு கோச்சாக கொண்டு வந்தோம். ரிசல்ட் எந்த விதமான மாற்றம் இல்லை, தோல்வி மட்டும்தான் திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்குது. செஞ்ச தப்பை அவங்க திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து எத்தனை லாஸ், 6 லாஸ், தொடர்ந்து 6 லாஸ். ஸோ 2020 சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட கடைசியாக ஹோமில் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம்லாம் இல்லை. ஸோ இது பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தானுக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்டவங்களுக்கு இதுதான் பதில் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் பங்களாதேஷில் இந்த மாதிரி விக்ட்ரிக்கெலாம் நான் நிறையாவுக்கு எதிர்பார்க்குறேன். அவேல ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்கிறது. நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, திரும்பி அடுத்த மேட்ச் தோத்தாங்க ஹோம்லே. அடுத்தது ஆஸ்திரேலியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க, அடுத்த மேட்ச் தோப்பாங்க, இல்லை ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்ச் தோப்பாங்க. இது இந்தியா கிட்டேயும் அப்படி தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட ஹேபிட். ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி, அது எப்படி சொல்கிறது, அந்த டிக்கெட்டில் அது சிறந்த ஒரு விக்டரியாக இருக்கலாம், மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்வி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்துடும். பட் இது தடவை பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிலைமையே வேறு. என்னாச்சுன்னா பங்களாதேஷில் நாட்டில் கலவரம் நடக்கும்போது அவங்க கிரிக்கெட் ஆட வராங்க. பங்களாதேஷோட மெயின் டீம் வந்து அதாவது பாகிஸ்தானில் இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரணும்ல, அந்த டேட்டுக்கு முன்னாடி டேட்டே வந்துடுறாங்க. ஏன்னா பங்களாதேஷில் பிரச்சனை, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதே போல் அவங்களோட ஏ டீம் வந்து வர வேண்டிய நாளில் வரல, டிலே ஆகுது. ஏன்னா நாட்டில் பிரச்சனை டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்பினேஷன் இருக்குது, அந்த நல்ல காம்பினேஷன் வின்னிங் காம்பினேஷனாக மாற்ற முடியலங்கிறது வந்து ஸோ பிரச்சனை. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டோவுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க பிளேயர்ஸுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஒரு மாதிரி யூனிட்டியாக ஆடினாங்க. இந்த யூனிட்டியாக ஆனால் என்ன ரிசல்ட் வருமோ, ஒவ்வொருத்தவங்க இப்போ லிட்டர் தாஸ் 26 இருக்கும்போது ஒரு சீனியர் ப்ரோவாக இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்கிறாரு, எப்படி ஆடணும். சேசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2021 ஒரு கெயின் வில்லியம்சன் அண்ட் ராஸ் டெய்லர் முடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்ததில்ல. அதே மாதிரி இத்தனை வருஷம் நீங்கள் வந்து பங்களாதேஷுக்காக சர்வ் பண்ணியிருக்கீங்க உங்கள் கிரிக்கெட்டுக்கு. ஸோ முஷ்ஃபிகுர் ரஹீம் அண்ட் ஒரு பக்கம் ஷக்கீப் ஹசன் 2 பேரும் சேர்ந்து முடிச்சா பெட்டராக இருக்கும். பாபர் அஸம் விக்கெட்டை வந்து ஷக்கீப் ஹசன் எடுத்தார், திருப்பி கொடுத்தாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சு கடைசியாக தரைக்கு முஷ்ஃபிகுர் ரஹீம் முத்தம் விட்டு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷக்கீப் ஹசனை வந்து முஷ்ஃபிகுர் ரஹீம் கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் தரையை முத்தம் விட்டு கடவுளை வேண்டினார். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ஹிஸ்டாரிக் விக்ட்ரியில் இவங்க 2 பேரும் முடிச்சா நல்லாயிருக்கும், இவங்க 2 பேரும் பங்களிப்பு அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கும்போது. ஸோ அப்படி தான் இந்த ஹெண்டிங், ஹாப்பி ஹெண்டிங்கிறது மாதிரி வந்து எனக்கு பர்டிகுலராக பட்டுச்சு, நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள். மெஹதி ஹசன் மிராஸ் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருந்தார். ஷட்டோ அந்த சீசனில் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். அண்ட் சேஸ் பண்ணும்போது மொபைல் சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். தென் அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் தஸ்கின் அகமது, அதுக்கப்புறம் அவங்களோட ராணா அண்டு ஹசன் முகமது, ஸோ இவங்கெல்லாம் சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தானை விட இந்த சீரீஸில் பெட்டர் கிரிக்கெட் அவங்க ஆடினாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களில் செகண்ட் இன்னிங்ஸில் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஹசன் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபீக் அந்த நர்வஸ் அவர்கிட்ட இருந்துச்சு ஷஃபீக் கிட்ட. ஸோ ஷஃபீக் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனாக வந்து ஒரு காலி பண்ணினேன்.
ரிஸ்வானோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிஸ்வானோட விக்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நஹீத் ரானா அவர் வந்து ஷான் மசூதோட விக்கெட், பாபர் அஸமோட விக்கெட், ஷவுல் சைக்கிளோட விக்கெட், அபரோட விக்கெட். அசனோட விக்கெட் எடுத்ததை விட நஹீத் எடுத்த விக்கெட்ஸை நான் ரொம்ப பெருமளவு நான் பாராட்டுவேன். டஸ்கின் அஹ்மத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவர் ஒரு விக்கெட்டை வந்து ஒன்று எடுத்து ஒரு மாதிரி மேட்ச் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரிபியூஷன், எஸ்பெஷலி அவங்களுக்கு யங் ஃபாஸ்ட் பாலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டெஸ்ட்டு மேட்சையும் ஜெயிக்கிறதுக்கு, டெஸ்ட் சீரிஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. அண்ட் மெஹதி ஹசன் மிராஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் திருப்பி போட்டார். அண்டு தஸ்கின் அஹ்மத் ஆரம்பத்தில் ஸ்ட்ரைக் பண்ணார். ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேங்க, அவங்களோட பவுலர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட பவுலர்ஸ் அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த பக்கத்தில் நான் சொல்லலை பாகிஸ்தான் சேர்ந்து அவங்கள பேட்டர்ஸ் சரியாக பண்ணலைன்னு, இந்த பக்கம் இவங்களோட பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க, எங்கள் பவுலர்ஸ் சூப்பராக போட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த சேசிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பேட்டிங் சைடில் இருக்கக்கூடிய அந்த நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை தான் நான் வந்து பங்களாதேஷ் சைட்லேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு டிசர்வ்டான ஒரு டீம். இதில் மெஹதி ஹசன் மிராஸோட பேட்டிங் பற்றி ஒரு பக்கம் லிட்டன் தாஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டதில்ல அவரு தான் சொன்னார். ஒரு 6 விக்கெட் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அவுட் சைட் ஆஃப் பால் போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ் யோசிக்காமல் அதை பனிஷ் பண்ணார், யோசிக்காமல் அவர் விளையாண்டார். அவர் குயிக்காக ரன் அடித்தார். அதாவது லிட்டன் தாஸுக்கு முன்னாடி அவர் குயிக்காக ரன் அடித்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லிட்டன் தாஸ் ரன் அடித்தார். ஸோ அதுவுமே ஒரு மாதிரி க்ரூஷியலாக நான் நினைக்கிறேன். அண்ட் தஸ்கின் அஹ்மதோட ஸ்டார்ட் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் மெஹதி ஹசன் மிராஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பக்கம் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுக்கிறது சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி யூனிட்டியாக செயல்பட்டாங்க, யூனிட்டியாக பண்ணாங்க. ஷக்கீப் அல் ஹசனை தாண்டி ஒரு முஷ்ஃபிகுர் ரஹீமை தாண்டி அவங்களோட அந்த யங் பாடி அது வந்து ஒரு மாதிரி பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஒரு மாதிரி நல்ல சைடாக தானே இருக்காங்க. ஸோ இப்போ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது சீரீஸை ஜெயிக்கிறாங்க ராவல்பிண்டியில். சீரீஸை ஜெயிச்சுட்டு நேராக எங்கே வராங்கன்னா இந்தியாவுக்கு தான் வராங்க. பங்களாதேஷ் இங்கே இந்தியாவுக்கு வரும்பொழுது அஸ்வினா சைடில் உட்காந்து சிரிக்கலாம், நீங்கள் வாங்க குல்தீப் அதை வாங்க. பட் அவங்களோட பவுலிங் நல்லா இருக்குது, பேட்டிங் நல்லா இருக்குது, பட் ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக ஆடுறாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். பங்களாதேஷ் அவே வெற்றிகளில் வந்து ஹோம் விக்ட்ரி நிறையாவுக்கு ஒரு மாதிரி நியூசிலாண்டை, இங்கிலாண்டை, அப்புறம் ஆஸ்திரேலியாவெலாம் பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு 2017 ஒரு தடவை வின் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு முன்னாடி வின் பண்ணாங்க. ஜிம்பாப்வேயில் போய் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க அவேல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 2 விக்டரி பேக் டு பேக் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஸோ அதாங்க சொல்கிறேன்லங்க, இப்போது நல்ல டீம். அண்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் பாகிஸ்தானெல்லாம் இங்கிலாண்டெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இப்போ மேலே 4வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் பாகிஸ்தான் 8வது இடத்துலையும், இங்கிலாந்து லார்ட்ஸில் விக்ட்ரி, ஓவரில் விக்ட்ரி, லார்ட்ஸில் விக்ட்ரி, மான்செஸ்டரில் விக்ட்ரி, ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக ஹோம் சம்மர் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க 5வது இடம். பங்களாதேஷ் சிறப்பான ஒரு விக்ட்ரி ஓவர்சீஸில் ஆடிட்டுருக்காங்கிறதுனால ஸோ இந்த ஒரு வெகுமதி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆர்கனைஸ்டாக அகைன் ஆடுறாங்க நான் சொல்கிறேன். இது பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் பாகிஸ்தான் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு கிரிக்கெட் என்ன, நம்ம இத்தனை வருஷமாக நம்மளோட வக்கர் யூனிஸ், வசீம் அக்ரம், முகமது இவங்கெல்லாம் வந்து எப்படி கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க, எப்படி பண்ணியிருந்தாங்க, நிஜாமுல் உல் ஹக் வரைக்கும் எப்படி இருந்தது கிரிக்கெட், மிஸ்பாஹுல் உல் ஹக் வரைக்கும் கிரிக்கெட் எப்படி இருந்தது, யூனிஸ் கான் எப்படி ஆடினார், யூசுப் ஹான் எப்படி ஆடி இருந்தார், இவங்கெல்லாம் எப்படி ஆடினாங்க, என்ன பண்ணாங்க, அந்த நம்மளோட கிரிக்கெட் கல்ச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு இவங்களாம் ஆடணும். அடுத்ததாக ஜோ ரூட், தி கிரேட் ஜோ ரூட், லார்டு ஜோ ரூட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் உடனே கஸ் அட்கின்சனை கொண்டு வருவீங்க. ஏன்னா ஒரு லார்ட்ஸில் வந்து ஒரு 100 அடித்து 5 அடித்து லார்ட்ஸோட ஹானர் போர்டில் எப்பா என்னோட இடம் தான்ப்பா அப்படிங்கிறது மாதிரி இந்த சம்மரில் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். ஆக்சுவலி லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சு எனக்கு பெருத்த ஏமாற்றம், சுவாரஸ்யமே இல்லாத அப்படி தான் இருந்துச்சு. ரூட் ஒரு மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்டஸ்ட்டு இங்கிலீஷ் மென் டெஸ்ட்டு 100 அடிச்சிருக்கிறாருங்கும் பொழுது பார்த்துக்கோங்க. அண்ட் ரூட் ஒரு பக்கம் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ரூட் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஓடிஐ கேம் பிடிக்கும், பட் அதை விட டெஸ்ட் கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சலனமே இல்லாமங்கிறத தாண்டி அது ஒரு மாதிரி ஓடிஐ கிரிக்கெட்டை அப்படியே டெஸ்ட்டில் ஆடுவார். 100 அடிக்கிறாருன்னா 120 பால் 130 பாலில் ரொம்ப பெரிய ஒரு மொக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. மொக்கனா 100 ரன்னை வந்து 200 பாலில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் ரூட் எடுத்துக்கிட்டாருன்னா 130 பால் 140 பால் 125 பாலில் அந்த 100 டெஸ்ட் 100ங்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ ரூட்டுக்கு அண்ட் ஹோமில் கிடைக்கக்கூடிய அந்த விக்கெட்ஸ், அந்த விக்கெட்டில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான். ஈவன் 2020 இந்த 21 சீரீஸ்லாம் கோலியோட கேப்டன்ஸில் இந்தியா போகும்பொழுதும் சரி, அப்போது ரூட் மட்டும் தனியாக ஆடிட்டுருப்பார். இங்கிலாந்து சைடில் யாரும் ஆடாத அளவுக்கு ரூட் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருப்பார். 2021 அப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு கணக்கை சொல்லுது. ஃபேப் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரூட் 1700 அடிச்சிருந்தார், கெயின் வில்லியம்சன் 2300 அடிச்சிருந்தார், விராட் கோலி 2700 அடிச்சிருந்தார், ஸ்டீவ் ஸ்மித் 2600 அடிச்சிருந்தார். இவங்களாம் டெஸ்ட்டில் இவ்வளோ 100 அடிச்சிருந்தாங்க. 2024 இப்போ கணக்கின் படி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 34 அடிச்சிருக்கிறார், டபுள் மடங்கு அடிச்சிருக்கிறாரு, 1700 அடிச்சிருக்கிறாரு. கெயின் வில்லியம்சன் 23லேருந்து 32 தான் அடிச்சிருக்கிறாரு, 23லேருந்து 32 அடிச்சிருக்கிறாரு. விராட் கோலி 27லேருந்து 29 தான், 200 தான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித் 26லேருந்து 32, மொத்தம் 600 தான் அடிச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் கெயின் வில்லியம்சன் தான் முதல்ல ஆரம்பித்தார், 2010 அவர் ஆரம்பித்தார், 11 ஆரம்பித்தார். எஸ், கல்லியில் ஆரம்பித்தாரா இந்தியாவில் ஆரம்பித்தாரா, 2 இடத்துலேருந்து ஆரம்பித்து வந்தார். வில்லியம்சன் ஆரம்பித்து, கோலி ஆரம்பித்து, ஸ்டீவ் ஸ்மித் ஆரம்பித்து, ஸ்டீவ் ஸ்மித் ஒரு மாதிரி பேய் மாதிரி போயிட்டு இருக்கும்போது விராட் கோலி ஒரு பக்கம் ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கெயின் வில்லியம்சன் அப்படியே பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது கோவிட் வந்து நிற்கும் பொழுது கரெக்டாக கோலி மட்டும் பெரிய ஒரு இடத்துல இருந்தார், யாரும் தொட முடியாத இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் கொஞ்சம் 2 வருஷம் பேனுங்கிறதுனால அவர் ஒரு பக்கம் பின்னாடி போயிட்டார், இல்லைனா அவர் ஒரு பக்கம் மேலே. இந்த 32 என்ன அவர்லாம் ஒரு பக்கம் டெஸ்ட்டில் வேறு மாதிரி போயிருந்திருப்பார். கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விராட் கோலி பின்னாடி போனார், பட் ஸ்டீவ் ஸ்மித் லைட்டாக அப்படி மேலே முன்னேறினார். கோலி ஒரு பக்கம் கெயின் வில்லியம்சன் அவர் ஒரு பக்கம் அப்படி மேலே போகும்பொழுது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் கோவிட் நிறைய பேரோட கேம் எடுத்துச்சு, கோவிட்னால நிறைய பேரோட கேம் போயிடுச்சு, நிறைய கேம் மாறிடுச்சு. ஆனால் ரூட்டோட கிரிக்கெட் மட்டும் மாறவே இல்லை. 2 இன்னிங்ஸில் 200, இந்த ஹோம் சம்மரில் 8 இன்னிங்ஸு 641 ரன்னு, 91ங்கிற ஆவரேஜ், 350, 300, லார்ட்ஸில் 700. இது வரைக்கும் யாரும் லார்ட்ஸில் இத்தனை 100 அடித்ததில்லைங்கிற ஒரு பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் 2020 ரன்னு லார்ட்ஸில் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ டெஸ்ட் ரன்ஸ் அடித்ததில்லைங்கிற ஒரு ரெக்கார்டு. 200 கேச்சஸ்ன்னு சொல்லிட்டு ரூட்டோட கொடி ஃபேப் 4 மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் உயர பறக்குது. இப்போதைய ஒரு பெஸ்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டர்னால் அது ரூட். ஆப்வியஸ்லி ரூட்டுக்கிட்ட ஸ்வீப் இருக்கும், ரிவர்ஸ் ஸ்வீப் இருக்கும், ரேம் ஷாட் இருக்குது, புல் ஷாட் இருக்குது, ட்ரைவ் ஆடுவார், ரொட்டேட் பண்ணி ஆடுவார், என்ன இல்லைன்னு சொல்லுங்கள். ஸ்கொயராக ஆடுவார், ஸ்கொயர் கட் இருக்குது, ஸ்கொயர் ட்ரைவ் இருக்குது, என்ன இல்லைன்னு சொல்லுங்கள். ரூட்டு எல்லாமே இருக்குது, எல்லா விதமான ஷாட்ஸ் இருக்குது, இன்கே பவுலிங்கும் போடுவார். ஸோ இப்போதைக்கு அவர் தான் ரூட்டு தான் வந்து டெஸ்ட்டோட பெஸ்ட் பெட்டர் ரூட்டு தலை, அவர் தான், சந்தேகமே கிடையாது. ஆஷஸில் மட்டும் ஒரு 100 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அமைதி ஆகிட்டார். இல்லை வச்சுங்க 34ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 கூட ஆகியிருந்திருக்கலாம். ஒன்று விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸில் அவர் ஆடவும் கிடையாது, இங்கே இந்தியாவில் நடந்த மாதிரி சீரீஸில் ஆடி இருந்தாருன்னா ஒருவேளை அவர் இன்னும் 2-3 100 தேர்த்திருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே அவர் மிஸ் பண்ணிட்டார். இது போக சச்சினோட டெஸ்ட்டு 100 ரெக்கார்டு யார் முறியடிப்பா. இதுக்கு முன்னாடி அம்லாவை எதிர்பார்த்தாங்க, அலெக்ஸ்டருக்கு எதிர்பார்த்தாங்க, பாண்டிங் 100 யாராவது நெருங்கிட்டாங்கனாலே உடனே அவங்க ஜக்குன்னு கீழே இறங்கிடுவாங்க. பட் ஆனால் அப்படி இல்லாமல் இப்போது இவங்க சீரி பாய்ஞ்ச காலையாக ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜோரூட் பக்கம். ஜோரூட் எனக்கு திரும்ப சச்சினோட ரெக்கார்ட் டேஞ்சர்னு நினைக்கிறேன். இன்னும் 4-5 வருஷம் கண்டிப்பாக ஆடுவார், 4-5 வருஷம் கண்டிப்பாக ரூட் ஆடுவார். அந்த 4-5 வருஷங்களில் ஹோம் சம்மர்லாம் வருது, ஆஷஸ் 5 டெஸ்ட் மேட்சஸ்லாம் வருது, 5 2-3 அப்படி இப்படி தேர்த்தினாலும் வந்துடலாம் 40. கண்டிப்பாக சச்சினோட ரெக்கார்ட் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணும். அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்காட்லாண்ட் சீரீஸ் T20 சீரீஸ் ஆரம்பிக்கும் போது, அண்ட் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு போக போகிறாங்க. ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகிற கதைகள், போட்டிகள், காட்சிகள். கரீபியன் பிரீமியர் லீக் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாமே சுற்றிட்டே நடந்துக்கிட்டு இருக்குது. பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிரிக்கெட் ஆக்ஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது இந்தியன் டீம் சைட்லேருந்து. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிரேக், இந்த மாதிரியான ஒரு பிரேக் என்னோடய கிரிக்கெட் வாழ்க்கையில் நான் ப்ரொஃபஷனாக இது கிரிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு பிரேக் எனக்கு கிடைக்கவும் இல்லை, வரவும் இல்லை. பட் கிட்டத்தட்ட 1 மாதம் இந்தியன் டீம் கிரிக்கெட் ஆடாமல் இருக்கிறாங்கன்னா, அப்பா இது மாதிரியே பிரேக் ஒவ்வொரு வருஷமும் வந்துன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன்னா சல்லுன்னு வந்து இருக்குது. ஆமாம், இப்போது துலீப் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறம் பங்களாதேஷ், நியூசிலாண்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வருது, அது முடிஞ்சது. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட ஒன்று ஆடுறாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் வரும். ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து இங்கிலாந்து கூட 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஹோம் சீசன் ஆரம்பிச்சிடும். பிரேக்கே இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரேக் இதுக்கப்புறம் எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் யாராவது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் எடுத்தாங்கன்னா இப்படி ஒரு பிரேக்கும் கிடைக்காதுங்கிறது தெரிவிச்சுக்கிறாங்களா. வீடியோ நிறைவேறியது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கரெக்ட் பண்ணுங்கள். பங்களாதேஷோட வெற்றி பற்றியும் பாகிஸ்தானோட தோல்வியை பற்றியும் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.